கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகையை செலுத்த கூடுதலாக 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கி இந்திய ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த 3 நாட்களுக்குள் தொகையை செலுத்தினால் அபராத கட்டணம் வசூலிக்கப்படாது. வாடிக்கையாளரின் கடன் தகுதியும் பாதிக்கப்படாது. மேலும் அபராத கட்டணம் மொத்த தொகைக்கு விதிக்கப்படாமல் நிலுவையில் உள்ள மீத தொகைக்கு மட்டுமே விதிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. மத்திய அரசு தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாயாக உயர்த்த ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் PF சந்தாதாரர்கள் ATM மூலம் பணம் எடுக்கும் வசதியும் EPFO அறிமுகம் செய்ய உள்ளது. PF கணக்குகளுக்கு 8.25% வட்டி வழங்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. செயலற்ற கணக்குகளை செயல்படுத்த இ-பிராப்தி என்ற புதிய இணையதளம் தொடங்கப்பட உள்ளது. இதன் மூலம் பழைய கணக்குகளை அடையாள சான்று கொண்டு எளிதாக இணைக்க முடியும். மெக்சிகோவின் சினாலோபா மாநிலத்தின் ஆளுநர் ரூபன் ரோச்சா உட்பட 10 உயர் அதிகாரிகள் மீது அமெரிக்க நீதிமன்றம் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் வழக்குகளை பதிவு செய்துள்ளது. பிரபல கடத்தல் கும்பலான சினாலோவா கார்டலுடன் இணைந்து ஃபென்டானில் மற்றும் ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களை அமெரிக்காவிற்கு கடத்த இவர்கள் உதவி செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் தன் மீதான புகார்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று ஆளுநர் ரூபன் ரோச்சா மறுத்துள்ளார். இது தொடர்பாக மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷீன்பாம் போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மே 4ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சனிக்கிழமை நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களுடன் சேர்த்து மதுரை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வில்பட்டி, அட்டுவம்பட்டி, வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்தது. தென்காசி மாவட்டம் திருவேங்கடம், ஊமைத்தலைவன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீர் மழை மக்களுக்கு ஆறுதலாக இருந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கழுகுமலை, திட்டங்குளம், நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. பலத்த காற்று வீசியதால் மரங்கள் சாய்ந்து விழுந்தன. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளிலும் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதிகளிலும் ஆலங்கட்டி மழை பெய்தது. கேரள மாநிலம் மூணார் அருகே உள்ள மாங்குளத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் தாகம் தீர்க்க 30க்கும் மேற்பட்ட யானைகள் தங்களது குட்டிகளுடன் ஒரே நேரத்தில் திரண்டன. வழக்கத்திற்கு மாறான வறட்சியால் வனப்பகுதியை விட்டு வெளியேறி
ஆனக்குளம் பகுதியில் கூட்டம் கூட்டமாக யானைகள் தண்ணீர் குடித்ததை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். தற்போது இந்த யானை கூட்டத்தை காண்பதற்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் மாங்குளத்திற்கு செல்கின்றனர். கடும் வெப்பத்துக்கு மத்தியில் டெல்லி, நொய்டா, குருகிராம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் வானிலை மாற்றம் ஏற்பட்டு பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவான வெப்பம் திடீர் மேகமூட்டம் மற்றும் மழையால் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பலத்த காற்றால் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். ஹஜ் பயணத்திற்கான விமான கட்டணம் 10,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டதற்கு மத்திய அரசு விளக்கம் அளித்து யாத்ரீகர்களின் நலனை பாதுகாக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் சூழலால் விமான எரிபொருள் விலை உயர்ந்ததால் விமான நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் கேட்டதாகவும், ஹஜ் கமிட்டி பேச்சுவார்த்தைக்கு பிறகு அது 10,000 ரூபாயாக குறைக்கப்பட்டதால் யாத்ரீகர்களுக்கு அதிக சுமை தடுக்கப்பட்டதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களின் பயணம் தடையின்றி நடைபெறவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கதேசத்தில் ஓடும் ரயிலுக்கு அடியில் விழுந்த குழந்தையை தந்தை காப்பாற்றிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயிலில் இருந்து இறங்கும்போது தவறி விழுந்த குழந்தையை மீட்க தந்தை உடனடியாக தண்டவாளத்தில் குதித்து குழந்தையை மார்போடு அணைத்தபடி படுத்துக் கொண்டார். பின்னர் ரயில் கடந்து சென்ற நிலையில் தந்தை மற்றும் குழந்தை இருவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தந்தையின் இந்த துணிச்சலான செயல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உலகின் அதிக கன்னிவெடிகள் நிறைந்த நாடாக யுக்ரைன் மாறியுள்ள நிலையில் அங்கு மீட்புப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. போர் தொடங்கி 4 ஆண்டுகள் கடந்தும் 1,32,200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புதைக்கப்பட்டுள்ள கன்னிவெடிகளை அகற்ற இன்னும் பல தசாப்தங்கள் ஆகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சவாலான பணியில் ஹோலோ ட்ரஸ்ட் என்ற அமைப்புகள் தற்போது செயற்கை நுண்ணறிவு மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. பாதுகாப்பை உறுதி செய்ய ரிமோட் மூலம் இயங்கும் இயந்திரங்களை கொண்டு காடுகளிலும் வயல்களிலும் புதைந்துள்ள வெடிபொருட்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. லண்டன் மாரத்தானில் உலக சாதனை படைத்த கென்ய நட்சத்திரம் செபாஸ்டின் சாவே நாடு திரும்பிய போது நைரோபி விமான நிலையத்தில் உற்சாகமாக வரவேற்கப்பட்டார். தனது சாதனைக்கு ஆதரவளித்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த அவர் மறைந்த கெல்வின் கிப்டன் மற்றும் எலியுட் கிப்சோகோ ஆகியோரை தனது ஊக்கம் என்ற நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். ஊக்கமருந்து சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தூய்மையான முறையில் இந்த சாதனையை அவர் படைத்துள்ளதாக அவரது பயிற்சியாளர் பாராட்டியுள்ளார். உலக சாதனை நாயகன் சாவே கென்ய அதிபர் வில்லியம் ரூட்டோவை சந்திக்கவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள பாப் மார்ட் நிறுவனத்தின் பாப்லாண்ட் தீம் பார்க் பிரம்மாண்ட விரிவாக்கத்துடன் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற லபுபு பொம்மைக்கான பிரத்யேக காடு மற்றும் புதிய சாகச விளையாட்டுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. வெறும் பொம்மைகளை தாண்டி சோனி பிக்சர்ஸ் உடன் இணைந்து லபுபு திரைப்படத்தை உருவாக்கும் முயற்சியிலும் நிறுவனம் இறங்கியுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் பாப் மார்ட் நிறுவனத்தின் வருவாய் 3 மடங்கு அதிகரித்து சுமார் 37 பில்லியன் யுவானை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மே 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் தேர்வில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பில் சிக்கல் ஏற்பட்டால் மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அதன்படி தொழில்நுட்ப கோளாறு அல்லது கைரேகை குளறுபடிகளால் பயோமெட்ரிக் தோல்வியுற்றால் மாணவர்கள் தேர்வெழுத தடை விதிக்கப்பட மாட்டாது என்றும், கண்காணிப்பாளர்களிடம் எழுத்துப்பூர்வ உறுதிமொழி படிவத்தை சமர்ப்பித்து தேர்வை எழுதலாம் எனவும் அறிவித்துள்ளது. மேலும் தேர்வு நடைபெறும் நேரத்தில் பயோமெட்ரிக் நடைமுறைகளுக்காக மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் தொந்தரவு செய்யப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை MRTS பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயில் நிறுவனம் கையகப்படுத்தும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சமர்ப்பித்த இறுதி வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தெற்கு ரயில்வே தற்போது ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்துள்ளது. ரயில்வே வாரியத்தின் அனுமதி கிடைத்தவுடன் வரும் ஜூன் மாதம் இதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தினமும் 6.5 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட MRTS சேவையை மெட்ரோ தரம் உயர்த்துவதன் மூலம் தற்போதுள்ள 80,000 பயணிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு உயரும் என நம்பப்படுகிறது. மதுரை சித்திரை திருவிழாவில் திரளாக பங்கேற்ற இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடியது காண்போரை கவர்ந்தது.
தங்கள் வீட்டு விழா போன்று சித்திரை திருவிழாவை மதுரை மக்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். ஏராளமான குழந்தைகள் மீனாட்சி கருப்பண்ணசாமி வேடம் அணிந்து பங்கேற்று வந்த நிலையில் தேரோட்டத்தின் போது இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். ரத வீதிகளில் இளைஞர்கள் ஒரு சேர உற்சாகமாக நடனமாடினர். மதுரை சித்திரை திருவிழாவின் எதிர் சேவை நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் அவர்களுக்கு மதுரை புனித லூர்து அன்னை ஆலய அருட்தந்தைகள் நீர்மோர் வழங்கினர். சாதி மத அடையாளங்களை கடந்து சித்திரை திருவிழாவில் கிறிஸ்தவர்கள் ஆற்றிய இந்த சேவை மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. மதுரை என்றாலே அமைதி மற்றும் ஒற்றுமையின் சங்கமம். இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது என அருட்தந்தைகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோயில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் 9ஆம் நாளான இன்று புகழ்பெற்ற மட்டையடி உற்சவம் நடைபெற்றது. வீதி உலா முடிந்து திரும்பிய உற்சவர் வீரராகவ பெருமாளை கோபித்துக் கொண்ட உபய நாச்சியார்கள் 3 முறை கதவை அடைத்து உள்ளே சேர்க்க மறுத்ததாக கூறப்படும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் பெருமாள் சமாதானம் செய்ததைத் தொடர்ந்து கதவுகள் திறக்கப்பட்டு சுவாமி உள்ளே அனுமதிக்கப்பட்டார். இந்த சுவாரஸ்யமான வைபவத்தை காண ஏராளமான பக்தர்கள் திரண்டு வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை மற்றும் கூடலூர் பகுதிகளில் மேஃப்ளவர் எனப்படும் மயில் கொன்றை மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. குறிப்பாக முதுமலை வரவேற்பு மையம் மற்றும் தங்கும் விடுதி சாலைகளில் எங்கு பார்த்தாலும் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இம்மலர்கள் அப்பகுதியையே வண்ணமயமாக மாற்றியுள்ளன. இதனை காண வரும் சுற்றுலா பயணிகள், குறிப்பாக குழந்தைகளும் இளம் ஜோடிகளும் மரங்களுக்கு இடையே நின்று உற்சாகமாக புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். கூடலூர் சாலை ஓரங்களிலும் இம்மலர்கள் பூத்திருப்பதால் வாகன ஓட்டிகளையும் இது வெகுவாக கவர்ந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வயநாடு சாலையில் உள்ள நெலாக்கோட்டை பகுதியில் யானை ஒன்று திடீரென சாலையில் முகாமிட்டது. கடந்த சில மாதங்களாக இப்பகுதியில் சுற்றி வரும் இந்த யானையை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்த நிலையில் சிலர் அதனை புகைப்படம் எடுக்க முயன்றனர். சிறிது நேரம் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி யானை யாரையும் அச்சுறுத்தாமல் தானாகவே வனப்பகுதிக்குள் சென்றது.